years back. And in my service, I never got such a great honor to talk about an award. But today, after I want to say exactly 75 years, and God has even at the last moment, He said, "Okay, you get one award, and maybe you get some satisfaction in getting a reward also." I'm really very, very grateful, and I must say that the organization must grow well. I think the world will have to see that the world is more united, and then there is lot of what should I say, some public order, and there should be peace and tranquility, and the people must be happy rather than being what should I say, making God proud for making us come out this world, and whatever little bit that any one of you can do, maybe we'll have to do that, and not only get a satisfaction for yourself, but see a smile on that face which has never seen happiness in their lives. So I'm sorry if I'm making a long speech. Yeah, I should cut it down now, and I thank all the organizations for giving me this award and honoring me. Thank you. Before we proceed the award for him, let's welcome Swami Kailashpuri Mahakal Baba. He is founder and supremo of Mahakal Bhairav Akhada. I'd like to invite Indukuri Nirmala Devi ji. She is also a former IAS officer of Telangana, and she was a senior BJP officials of Telangana state also. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஹீரோ ஆசியா ப்ரோ சாம்பியன் சார்பாக யுனைடெட் நேஷன் உலக நாடுகள் சபையினுடைய முன்மாதிரி ட்ரேட் கமிஷனர் சவுத் ஆசியா நாட்டிற்கு என்னை தேர்ந்தெடுப்பதற்கான முன்மாதிரி பதவியேற்பு விழா இன்று நடந்தது. இதன் மூலியமாக ஒரு தென்னிந்தியாவை சேர்ந்த ஒரு தமிழர் உலக நாடுகள் சபையினுடைய மார்க்கெட் இதுக்கு நம்ம சவுத் ஆசியா ட்ரேட் கமிஷனராக என்னை நியமித்து ஒரு தமிழனாக ஒரு இந்தியனாக இதை அடையிறதுல மிக பெருமை கொள்கிறேன். மற்ற அனைத்து செய்திகளும் உங்களுக்கு குறிப்பில் வந்துடும், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே சரி, இது அவார்டெலாம் கொடுத்துருக்கீங்களே? அவார்டு ஒவ்வொருத்தவங்க தன்னுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் சோசியல் சர்வீஸில் இது நம்ம மனித உரிமை ஆணைய இதில் ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனி முத்திரை பதிச்சவங்க. அவங்கள இந்த விழாவின் பொருட்டு அவங்களையும் கௌரவிக்கணுங்கிறதுக்காக நடந்த அவார்ட் ஃபங்க்ஷன் தான். எவ்வளோ பேர் தரப்பட்டிருக்கோம்? இன்றைக்கி 11 பேர் அவார்டு வாங்கினாங்க. அதில் 3 பேர் டாக்டரேட் பட்டம் வாங்கினாங்க. இந்த நம்ம வடநாட்டினுடைய சண்டிகார் யூனிவர்சிட்டியிலேருந்து 3 பேருக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்தாங்க. சார், அவார்டு உள்நாட்டுக்கு வெளிநாட்டில் உள்ளவங்க கொடுத்தீங்களா? ஆமாம். எத்தனை பேர் வெளிநாட்டுக்கு வந்தாங்க? வெளிநாட்டை சேர்ந்தவங்க இன்றைக்கி 6 பேர் வந்துருவாங்க. எப்படி தேர்ந்தெடுத்தோம் சார்? இதுக்கு ஓட்டிங் ஆன்லைனில் இருக்குது. அவங்களுடைய சர்வீஸை அவங்க அதில் ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதில் யார் சிறந்த சர்வீஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களில் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்த முன்னேற்பாடுகள்லாம் என்ன மாதிரி பண்ணணும்? அடுத்த முன்னேற்பாடு அடுத்து இதனுடைய பதவியேற்பு ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் நடக்கும். அங்கே பதவி ஏற்ற உடனே உலக நாடுகள் சார்பாக அந்த உலக நாடு சபை சார்பாக என்னைய ட்ரேட் கமிஷனராக நியமித்ததுனால ஏழை எளியவர்களுக்கு மருந்துகள் மற்ற உபகரணங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நான் உலக நாட்டுக்கு கொடுக்கணும், உலக நாடு சபைக்கு கொடுக்கணும். அதை அவங்க ஏழை நாடுகளுக்கு சப்ளை கொடுப்பாங்க.
சார் நீங்கள் சில மருந்தெல்லாம் நீங்களே தயார் செஞ்சீங்களா? அதெல்லாம் கூட இல்லை எடுத்து அதுக்கும் இந்த பதவிக்கு சம்மந்தம் இல்லை. இது வழக்கமாக பெரிய பெரிய கம்பெனிகள் பாராசிட்டமல் விஸ்பர் அது இதுன்னு தயாரிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி சாமான்கள். நம்மளுடைய பொருட்கள் வந்து டயாபுஸ்டர்னு சுகருக்கு வந்திருக்கு, ஃபேட்டி லிவருக்காக ரீலிவோ கண்டர்னு வந்திருக்கு. அதை நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அது நல்ல அவங்களும் சோதனைக்கு உட்படுத்தியிருக்காங்க WHO-வில். நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. தேவைப்படும் பட்சத்தில் அதையும் அவர்கள் வாங்குவோம். ஸோ இதை பதில் விலை இல்லாமல் கொடுக்குறதா இல்லைன்னா நம்ம விலை? அதாவது யுஎன் சபை வந்து அந்த ட்ரேட் கமிஷன் வந்து நம்மள்கிட்ட விலை கொடுத்து வாங்கி, கம்பெனிகளில் விலை கொடுத்து வாங்கி அவங்க அதை இலவசமாக சப்ளை பண்ணுவாங்க. அந்த சுகர் டேப்லெட் சுகர் கியூர் ஆகுமோ கண்ட்ரோல் ஆகும் சார்? சுகருக்கு கியூர்னு வந்து அலோபதியில் கிடையாது. சுகரை கண்ட்ரோல் கொடுத்தும் லைஃப் த்ரெட்டில் ரொம்ப இதே தான் சொல்லிருக்கணும். எப்போ இதுக்கான ரிசல்ட் லைஃப் த்ரெட் இல்லாமல் இருக்கலாம். சுகரில் கால் எடுக்கணும், கை எடுக்கணும், கிட்னி போச்சு, அது போச்சு, இது போச்சும்பாங்க. இது அந்த மாதிரி லைஃப் த்ரெட் இல்லாமல் அவங்க நிம்மதியாக வாழலாம். எல்லாமே அலோபதி மட்டும் தானா நீங்கள் ஏற்ற மாதிரி? இல்லை, இயற்கை சார்ந்தது. இப்போ எங்கள் இது பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்டு, மற்ற ஃபார்மா கம்பெனிகளில் வாங்குறது அலோபதி. ஸோ இரண்டும் கலந்து தான் போகும். எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை சார் இந்த நீங்கள் கொடுக்குற இந்த பதவி? இப்போதைக்கு 6 வருஷம் கொடுத்துருக்காங்க. உங்கள் பேர் உங்கள் பொறுப்பு சொல்லுங்கள். என்னுடைய பேர் IM ஹனீஃப், ட்ரேட் கமிஷனர் ஆஃப் சவுத் ஆசியா, உலக நாடுகள் சபையினுடைய மார்க்கெட் பேஸில் நான் இருக்கேன். ஓகே, தேங்க்யூ. வெரி குட் ப்ரோக்ராம் இது. இந்த அவார்ட் வின்னர்ஸ்க்கெல்லாம் என்னோட பெஸ்ட் விஷஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் ப்ரோக்ராம் இது. ஸோ தேங்க்யூ ஃபார் ஒரு நிமிஷம் சார். பேசிக்கலி சைக்கிளிங்கில் இந்தியாவுக்காக தங்கப்பதக்கம் IPC காட்டில் ஃபர்ஸ்ட் இந்தியன் 2002. 8 வயசுலேருந்து சைக்கிளிங்காக ப்ராக்டிஸ் பண்ணி அந்த சாதனையின் மூலமாக உலக சாம்பியன் பட்டம் வாங்கினேன். கவர்மெண்ட்டில் ஒரு 15 வருஷம் சர்வீஸ் பண்ணேன். இப்போ என்னுடைய மிஸ்ஸஸ் குரூப் ஆஃபீஸர். ஸோ ஏன் இந்த செய்தியில் இந்த யுனைடெட் நேஷன் அவார்டில் சொல்கிறோன்னா, நிறைய அவார்டுகள் வாங்கினாலும் ஒரு யுனைடெட் நேஷனுங்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அந்த வகையில் இந்த அவார்டு வாங்க ரொம்ப பெருமை. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 52 வருஷம் வரலாறுல இப்போது டிவிக்கேங்கிற ஒரு பார்ட்டிலையும் கடந்த ஒரு 3 மாதம் முன்னே இணைஞ்சு பணியாற்றிட்டு இருக்கிறேன். ஸோ என்னுடைய சன்னும் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா UPSC சர்வீஸில் IFS தேர்வாக இருக்கிறாரு. ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த விருது கிடைக்கிறது ரொம்ப பெருமை. ஏதாவது நீங்கள் கேட்கணும்னா கேட்டுக்கலாம். பட் ஆக்சுவலாக இன்னொன்று என்னென்னா, IPCன்னு என்ன சொல்லியிருக்கீங்க, இன்டர்நேஷ்னல் பேரா ஒலிம்பிக்கில் இருக்கும். பட் எனக்கு 8 வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் ஆக்சிடென்ட்டில் ஐ எம் யூஸிங் தி ஆர்டிஃபிஷியல் கான்ட் லூஸ் என்னுடைய கான்ஃபிடன்ஸ் எப்பவுமே இழக்கிறது இல்லை. அந்த வகையில் சைக்கிளில் தமிழ்நாடு, மோட்டர் பைக் இந்தியா அண்ட் ஜெர்மன் நாட்டில் போய் தங்க. நன்றி, தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த யுனைடெட் நேஷனல் பப்ளிக் சர்வீஸ் டேல வந்து எனக்கு ஒரு விருதுகள் வழங்கியிருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது விருதுகள் பெற்றதில். காரணம், ஒவ்வொரு துறையை சார்ந்த ஒருவருக்கும் அங்கீகாரப்படுத்தியிருக்காங்க இந்த நாளில். அதுவும் யுனைடெட்ல கிடைக்கக்கூடிய அவார்டுன்றது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இங்கே அவார்டு வாங்கணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையிலுமே தனித்துவமாக சிறந்து விளங்குறவங்க. இந்த அசோசியேஷனை வந்து பல வருடங்களாக நடத்திட்டு இருக்கக்கூடிய சோபனா மேடம் வந்து முதல்ல வந்து என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி சர்மாஜி ஆகட்டும், ஒவ்வொரு துறையிலுமே சாதித்து அதை வந்து அங்கீகாரப்படுத்தணுன்றதுக்காக இந்த விழா எடுத்து அவர்கள் வந்து இந்த நேரத்தில் இந்த சென்னையில் இந்த யுனைடெட் நேஷனல் நடத்திட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சாம்பர் ஆஃப் காமர்ஸ் ரியலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் அவார்ட். தேங்க்யூ. This is Purnima, the founder and CEO of Purni's Boutique. I feel privileged being here, and I would like to thank the organization for giving me such a wonderful award, and thanks for the acknowledgement. Being as a founder and CEO of Purni's Boutique, so my journey filled with so much of obstacles, and each obstacle gave me strength to be strong as a woman. And when a woman is empowered, the complete entire family is empowered, and the society and the nation is empowered.
So, being a strong woman, I would like to dedicate this award to every woman who stands single and fight for their dreams and career. And the message to every woman is, you have to dare to dream and never to give up. Thank you again. Dear friends, I am Dr. Nanthi Thompson. Regarding to this United Nations award function is very fantastic program. They are honoring me also. So everyone had to meet everyone here. So thank you.